ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜாக் ஃப்ரூட்டில் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு 20 பீஸ் பலாசோளம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிடலாம். கோதுமை மாவு தான் ஆட் பண்ணுறேன், மைதா மாவு இல்லை. கோதுமையோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. ரா ஸ்மெல் போனதும் ஒரு 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் 1/2 லிட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கட்டி கட்டியாக ஆக விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஸ்டரில். இப்போ இது நல்லா திக்காகட்டும். நம்ம அதுக்குள்ளே பலாப்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பலாப்பழத்தோட ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1/2 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பால் தண்ணி எதுவுமே ஊற்றாம தான் பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா இப்போ பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு திக்காகவும் ஆயிடுச்சு. ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த பலாப்பழத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதுதான் நல்ல ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் திக்காயிடும். ஆறுனதும் பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்ட்டு. இப்போ நம்ம இது ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ண உடனே பாருங்கள் நல்லா ஒரு ஸ்மூத்தாக பார்க்க அப்படியே க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம். இல்லைனா நம்ம டம்ளரில் ஊற்றி குல்ஃபி மாதிரி கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நல்லா ஃபுல்லாக ஈவன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடுறேன். நான் ஈவினிங் போல் செஞ்சதுனால அடுத்த நாள் மார்னிங் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு 10 ஹவர்ஸ் ஆச்சுனாலே ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிடும். இப்போ நல்லா ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக இருக்குது. பலாப்பழம் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.